ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரோட கொண்டையை சேவிச்சுட்டுருக்கோம். கம்பன் கொண்டைன்னு நேற்றே அனுபவிச்சிருந்தோம். கம்பன் ஆட்டாழ்வாருக்காக எப்படி தன் புறப்பாட்டை தாமதித்து அவர் சேவிக்கணுங்கிறதுக்காக தாமதிச்சா அவரே கொண்டு வந்து சாத்தின கொண்டை, கம்பன் கொச்சு அப்படின்னு ராஜகோபுரத்தை கீழே சாத்துவான்னு நேற்று அனுபவித்தோம். செட்டிப்பண் திருக்கோலம் சாத்திக்கிறா தாயார். அதையும் நேற்று பார்த்தோம். ஸ்தானிகர் கிருஷ்ணன் சுவாமி பாட்டெல்லாம் பாடி ரொம்ப அழகாக இருக்கும். நெல் கதிரெல்லாம் இங்கே கோஷ்டி பண்ணுவாள். அதுக்கப்புறம்தான் இந்த ஊரில் கூடாரவல்லியே இந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தவரையும் நடக்கும். அம்மா வடபத்திர ஐயா மன்னாராம்மா? பெரிய பெருமாள் தானே? பெரிய பெருமாள் மன்னார் தானே வருவாங்க. இருந்ததுன்னு கேள்விப்படுறோம். தெரியல, பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதில் ஒரு வாரம் சிலுன்னு வாடக்காற்று, திருமக்குளம் நிறைய ஜலம். வடபத்திர சாயி பெருமாள் அவளுக்கு தலைவலிக்குமேனு பச்சலை பறிக்கிற வைபவம் இது. பாரி வேட்டைன்னு சொல்கிறா. பச்சலை பறிக்க ஆண்டாளுக்கு பச்சலையோடு போடுறாருன்னு நம்புகிறோம். சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும். இது என்ன சாயக்கொண்டக்காரி எங்கே வந்திருக்கான்னு பார்த்தேன்னா, பிறந்தாமான தன் பெரியாழ்வார் ஆற்றுக்கு, பெரியாழ்வார் சன்னதிக்கு கனு வைக்க வந்திருக்கா ஆண்டாள். பிறந்தாத்துக்கு தானே போய் எல்லோரும் கனு வைப்பா. பெரியாழ்வார் சைடில் எழுதியிருக்கார், ஆண்டாள் நாச்சியார் நடுவில் எழுதியிருக்கார். கனு வைக்கிறதுக்கு தாயார் பிறந்தாத்துக்கு வந்திருக்கா.
உடனே முடிஞ்சு முத்துக்குறியாகும். தாயார் முத்துக்குறிக்கு எழணும். முத்துக்குறி வைபவமும் நம்ம விரிவாக அனுபவிச்சிருக்கோம். அரையர் சுவாமி ரொம்ப அழகான அபிநயங்களோடு அனுபவிப்பார். நிஜமாகவே இருந்து அனுபவிக்கிறோம். நான் அதை பண்ணலை. நீங்கள் அவசியம் திருநாள் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பாமல் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முத்துக்குறி சேவிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும்னு பிரார்த்திக்கிறேன். அனுபவிச்சு பாருங்க. முத்து எல்லாம் வச்சு அரையர் சுவாமி ரொம்ப அழகாக முத்துக்குறி பார்க்குற வைபவம் ரொம்ப நல்லா இருக்கும். அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.